திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது. பறவையாருடைய இல்லத்திற்கு பங்குடு உத்திர திருவிழாவிற்கு அடியவர்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள். அப்பொழுது அடியவர்களுக்கெல்லாம் நாகேஸ்வர பூசை என்று சொல்லக்கூடிய அன்னம்பாளிப்பு செய்ய வேண்டும். அன்னம்பாளிப்பு என்றால் அனைவருக்கும் செய்வது. நாகேஸ்வர பூசை என்பது அடியவர்களுக்கு செய்வது, அனைத்து உயிர்களுக்கும் செய்வது. அனைத்து உயிருக்கும் இன்பம் தாங்கி இருந்தார், அனைத்து உயிர்களுக்கும் செய்வது அன்னதானம். நாகேஸ்வர பூசைனா அடியவர்களுக்கு செய்வதுதான் நாகேஸ்வர பூசை. அந்த நாகேஸ்வர பூசைக்காக நெல் கேட்கின்றார், கேட்டு பாடியது. அப்பொழுது இறைவன் அருளால் நெல் மழையே பெய்யுது. அப்ப கூட சில நெல் தான் சொல்றாரு. ஒரு வேலை சொல்லணும்னாக்கா சும்மா கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பயணம் பண்ணுவோம். ஆட்டோல ஏறுறப்ப சும்மா கொஞ்சம் தூரம் தாங்க சொல்லுவோம், அது போயிட்டு இருக்கும். அது போல சுவாமிகிட்ட அந்த வேலையை சொல்றது கூட சுவாமி சுந்தரம் சுவாமி நிறைய நெல்லை பற்றிட்டு சும்மா சில நெல்லவே அட்டித்தர பண்ணி எனக்கு ஆளு கடை இங்கிருந்து கொண்டு போறதுக்கு அப்படிங்கிறார். அப்ப திருவாரூர்ல நெல் மழையா கொண்டு போய் கொட்டி அவரால் அத்தனை வீதி ஃபுல்லா இருக்கிறது ஒரு வீட்டுக்காரன் இப்படி எடுக்க முடியும். அப்படி எடுத்தா அவர் அடியாரா இருக்க முடியுமா? அதனால என்ன பண்றாங்க, பறவையார் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நெல்லை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், எல்லார் வீட்லயும் அமுது படையும், எல்லார் வீட்லயும் அமுது படையும், எல்லா வர அடியார்களுக்கெல்லாம் அமுது படையும்னு சொல்றாங்க. அப்படியாக அற்புதம் நிகழ்ந்த ஒரு திருப்பதிகம். இன்று அந்த நெல் திருவிழா நடைபெறுகிறது. திருக்கோளிலி என்பது திருக்குவளை என்ற திருத்தலம். அங்க அருகாமையில் இருக்கு இந்த திருத்தலம். குண்டையூர் கிழார் இவர் மேல அன்பு செலுத்தி இவற்றை கொடுத்தது. சில நெல்லவை அட்டித்தரப்படுகின்றார். ஆனா அங்க பெரிய மழையாவே சுவாமி பெய்தார். அப்படி அற்புதம் நிகழ்ந்த திருப்பதிகத்தை விண்ணப்பம் செய்து திருமணம் வேண்ட தழுநலம் திருமணம் வேண்ட தழுநலம்
கசிந்து கண்ணீர் உயிரிடை துயின்றவன் யாரு? அரங்கநாத பெருமான் தானே. அரங்க 5 அரங்கம் இருக்கு நமக்கு. எப்படியோ அதுக்கு 5 அரங்கம் இருக்கு. நடரங்கம் இதெல்லாம் இருக்கு. அப்படி அந்த அரங்கத்துல அவர் பள்ளி கொண்டிருக்கின்றார். வீரிடை துயின்றவன் தம்பி. அவருடைய தம்பி யாரு? லட்சுமணன் தான். இலக்குமணன். அதான் வீரிடை துயின்றவன் தம்பி நீ சாங்குவான் பேருடை சுற்றிவன் அனுமான் அனுமான் இது வரல நீங்க கவனிச்சு பாருங்க. இது எப்படி, என்ன பாட்டு? திவ்ய பிரபந்தமா தேவாரமா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். நீரிடே துகின்றவன் தம்பி நீ சாம்புவான் பேருடை சுற்றுவன் அனுமான் அனுமான் பாருடை நஞ்சி உண்டு காற்று நஞ்சி உண்டு காற்று அருள் செய்த நஞ்சு உண்டு காற்று அருள் செய்த சீருடை சேடராய் திருசாத்தானவே திருவிசாத்தானம்னு இருக்கு. கோயிலூர்னு சொல்றாங்க. முத்துப்பேட்டை
அந்த ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் பாடின தேவாரம் இது. நீரிடை துயின்றவன் தம்பி நீர் சாம்புவான் போருடை சுக்ரீவன் அனுமான் போக. இத்தனை அடியவர்கள், இவர்கள் எல்லாம் அடியவர்கள் சிவபெருமானை தொழுதார்கள், வழிபட்டார்கள், அருள் பெற்றார்கள் என்று ஞானசம்பந்தர் சொல்றார். எந்த ஊர்ல? ஏன்னா இலங்கைக்கு போறார், அப்படி போற வழியில இருக்குது ஈசிஆர் ரோடுன்னு சொல்றோம்ல, கிழக்கு கடற்கரை சாலை, அதுல இருக்கிற தலம் இது. அப்படித்தான் போறாரு. அப்படி போறப்ப இந்த கோயிலை வழிபாடு செய்திருக்கிறாரு ஞானசம்பந்தர் வாக்கு. அப்ப சிவபெருமானை வணங்கியவர்களை நம்ம வணங்கணுமா வணங்கக்கூடாதா? அதை பாத்தீங்க, இங்கதான் தடுமாறக்கூடாது. நீங்க சிவபெருமானை யாரு வணங்கிட்டாவோ அவங்கள நீங்க வணங்கிதான் ஆகணும். அடியாருக்கு அடியேன் ஆகணும்ன்றாரு. இங்கேயும் 5 ஆகிலும் அந்த 10 ஆகிலும் தான். அவரை கையெடுத்து கும்பிட்டாங்க, அப்ப நீங்க அவங்களை கும்பிட்டுதான் ஆகணும். நீ சொல்றாரு நீரிடை தூய்ந்தவன் தம்பினே சாபுவான் போருடை சுக்குருவன் அனுமான் போல. இவர்களெல்லாம் வழிபாடு செய்தார்கள். யாரை? காருடை நஞ்சு உண்டு காத்து அருள் செய்தன். இது ஞானசம்பந்தர். அப்படியே ராமேஸ்வரம் போறார். ராமேஸ்வரத்துல கோடி மாதவங்கள் செய்து கும்பினார் தன்மையெல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து அன்பு கொண்டு தேடி மான் செய்த போயே திரு ராமேஸ்வரம் அன்பு கொண்டு தேடி மான் செய்த போயே திரு ராமேஸ்வரத்தை நாடிவான் நின்றனே நன்னெறியாகும் அன்றே நன்னெறியாகும் அன்றே. திருநாவுக்கரசர் சொல்றார், அன்பு கொண்டு தேடி நாள் செய்த கோயில்கள். பெருமான் மீது அவ்வளவு அன்போடு பக்தியோடு சிறப்பியோடு ராமன் வழிபாடு செய்த திருத்தலம் தான் ராமேஸ்வரம் என்று யார் சொல்றது? நமக்கெல்லாம் பெரியவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் சொல்றார். அவர் வார்த்தை நீங்க சந்தேகம் பண்ணலாமா? திருநாவுக்கரசர் சொல்றார். திருநாவுக்கரசர் அவருக்கு பெயர் கொடுக்கிறார் அண்ணல் செய்த ராமேஸ்வரம். அண்ணல்னு ராமபிரானுக்கு பட்டம் வழங்கியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். அதுதான் திருவிக்கா பின்னாடி அதை படிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த அண்ணல்ற பட்டம் தூக்கி போய் காந்தியடிகள் கொடுத்துட்டாரு. அண்ணல் காந்தியடிகள். இந்த அண்ணல் சொன்னது நாவுக்கரசர் சொன்னது. ராமனுக்கு அண்ணல் செய்த ராமேஸ்வரம். அப்படி ராமபிரானை அண்ணல் என்றும் தேடி மால் செய்த கோயில் என்றும் சொன்னார். ஆகவே அந்த ராமபிரான் அன்போடு இங்கே தேடி அன்போடு பூசை செய்த திருத்தலம் ராமேஸ்வரம். ஆகவே சிவபெருமானை வணங்கிய அவரை நாமும் வணங்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டுமா அல்லவா? அதுதான் இந்த பாடம் சொல்றேன். அதனாலதான் எங்களுக்கு தர்மயாதின 26வது குருமணிகள் ஸ்ரீரங்கத்திற்கும் நிபந்தம் கொடுத்திருக்கின்றார்கள். 25வது குருமணிகளே கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கட்டிலிருந்து அதற்கு நிபந்தம் அளித்தார்கள். அதுபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய திருப்பணிக்கு இன்றும் மகா கும்பாபிஷேகம் தர்மயாதினத்திலிருந்து அங்கே நிபந்தம் வழங்கப்படும். இவர்கள் சென்று வழிபாடு செய்வார்கள். மயிலாடுதுறை அருகாமையில் இருக்கக்கூடிய திரு இந்தலூர் என்ற வைணவ திருத்தலத்திற்கு வாரம் வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சன்னிதானத்தின் பேரில் அர்ச்சனை செய்து அருட்பிரசாதம் அங்கே வரும். அப்படியாக நம்ம சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஒரு ஒற்றுமையை, ஒரு தொடர்பினை எல்லாம் இந்த பாடல் மூலமாக நாம் உணர்ந்து அந்த வழிபாட்டினை நாம் செய்வோம் என்று சொல்லி தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடிமே அலரித்து தேடி நின்று நாரார்ந்த மறைபாடு நட்டம் நாடி நான்முகமில்
இந்திரனும் நாளும் போற்ற மறை பாடி நாளும் போற்ற காவார்கள் தொழில் சாலை கழுத்தோடத்து கடவுளே கழுத்தோடத்து உத்தியாய் கடவுளே பொன்னடிக்கு புவார்ந்த பொன்னடிக்கு கடவுளே புவார்ந்த பொன்னடிக்கு படைத்தால் அவரின் அன்னடிக்கு தானே படைத்தால் அவரின் அறிவிப்பதே